GTP. What is GTP? ATP full form? Adenosine. After GTP? Guanosine. Yeah. So, ஸ்ட்ரக்சரல் ஆகவோ அல்லது ஃபங்க்ஷனல் ஆகவோ இதுல வந்து ஒரு பெரிய டிஃபரன்சஸ் இல்ல. அடினோசின் குரூப்புக்கு பதிலா இங்க என்ன பேஸ் இருக்கு? குவானோசின் பேஸ் இருக்கு. இட் இஸ் ஆல்சோ சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன். சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் என்னது? சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் என்ன? ரெண்டு விதமான பாஸ்போரிலேஷன். ஒன்னு சப்ஸ்ட்ரேட், இன்னொன்னு என்னது? ஆக்சிடேட்டிவ். ஆக்சிடேட்டிவ்னா என்ன? ஆக்சிடேட்டிவ்னா என்ன? ரொம்ப டீடைல்ல டெஃபினிஷன் எல்லாம் கொடுக்க வேணாம், சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். சரி, இடிஎஸ்ல கன்வெர்ட் ஆகுது இல்லையா? ஸ்டோர்ட் எனர்ஜி பிரேக் டவுன் ஆகி ஏடிபி கன்வெர்ட் ஆகுது இல்லையா? அது ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். சரிங்களா? இந்த இடத்துல என்ன இருக்கு? பிரேக்கிங் டவுன்லாம் இல்ல, டைரக்டா என்னவா மாறிடுது? அடினோசின் பாஸ்பேட் ஆவோ இல்ல ஜிடிபி ஆவோ வாட் எவர் ஒரு பேஸ் வச்சு வந்துருச்சு இல்லையா? அதான் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன். இங்க இந்த ஜிடிபி ஏடிபி ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. என்னன்னா அகைன் இந்த ஜிடிபி வந்து என்னவா மாறிடும்னா it will be converted to ATP with the help of nucleoside diphosphate kinase அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு. அந்த என்சைம் ஆக்ட் ஆகும்போது இந்த GTP வந்து என்ன ஆயிருது? again it is getting converted to ATP. okay, so now succinic acid. succinic acidல இருந்து சில நிறைய மிஸ் ஆகுது இந்த சைக்கிள்ல. இந்த சைக்கிள் தான் கரெக்டான சைக்கிள். citrate, citric acid, cis-acanotase, isocitrate. நெக்ஸ்ட் வந்து ஆல்பா கீட்டா குளூட்டரேட். ஸோ கார்பன் ரிலீஸ் ஆகிற இடத்த மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. சக்சினைல் கோயே, சக்சினைல் கோயேக்கு அப்புறம் சக்சினிக் ஆசிட். சக்சினிக் ஆசிட்க்கு அப்புறம் ஒரு என்ன காம்பவுண்ட் இருக்குன்னா ஃபியூமரிக் ஆசிட், ஃபியூமரேட். ஸோ இந்த ஃபியூமரேட் வரும்போது அடுத்து ஃபியூமரேட்ஸ்ல இருந்து மேலேட். சோ இங்க இன்னொரு ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னா, யூஸ்வலா ஹைட்ரோஜனேஸ் ஆக்ட் ஆகும்போது நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும்? NAD இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல என்ன இருக்கு? சக்சினிக் ஆசிட்ல இருந்து ஆக்சுவலா ஃபியூமரிக் ஆசிடா மாறும்போது என்ன காம்பவுண்ட் ரிலீஸ் ஆகுது? எஸ்டைட். சோ யூஸ்வலா நம்ம படிக்கிறதுல இருந்து ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, சக்சினைல் கோஎன்சைம்ல இருந்து சக்சினிக் ஆசிடா மாறும்போது GTP ஃபார்ம் ஆகுது. சக்சினிக் ஆசிட்ல இருந்து ஃபியூமரிக் ஆசிடா ஃபார்ம் ஆகும்போது SADH ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் மேலேட், மேலேட் டீஹைட்ரோஜனேஸ். சோ அங்க ஒரு NAD. ஃபைனலி ஆக்சலாசிட்டேட். அகைன் தி சைக்கிள் கண்டினியூஸ். இது சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே. சோ இடையில நமக்கு என்ன ஆகுதுன்னா வாட்டர் ரிலீஸ் ஆகுது. சோ வாட்டர் ரிலீஸ் ஆகுது. எத்தனை இடத்துல கார்பன் ரிலீஸ் ஆயிருக்கு நமக்கு இதுல? லிங்க் ரியாக்ஷன்ல ஒண்ணு, இங்க 2 டைம்ஸ் ரிலீஸ் ஆயிடும். சோ ஃபார் 1 அசிட்டைல் கோயே எத்தனை கார்பன் நமக்கு ரிலீஸ் ஆகுது? 3 கார்பன் ரிலீஸ் ஆகுது. இப்போ ஒரு குளுக்கோஸ் மாலிகூல் ஸ்டார்டிங்ல இருந்து கிளைகாலிசிஸ்ல இருந்து வரணும். ஒரு அசிட்டைல் கோயே வரணும்னா எத்தனை குளுக்கோஸ் மாலிகூல் தேவை? கொஸ்டினை மாத்தி கேட்கறீங்க. ஐ மீன் ஒரு குளுக்கோஸ் வந்து எத்தனை அசிட்டைல் கோயே வரும்? ஒரு குளுக்கோஸ். சோ கிளைகாலிசிஸ் அப்படிங்கும்போது ஒரு குளுக்கோஸ் மாலிகூலோட ஸ்பிளிட்டிங் இல்லையா? ஸ்பிளிட்டிங் அப் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு 2 molecules of pyruvic acid. இங்க ஒரு pyruvic acidல இருந்து ஒரு அசிட்டைல் கோயே வரும். அப்போ 2 pyruvic acidல இருந்து 2 அசிட்டைல் கோயே வரும். அப்ப ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல்ல இருந்து எத்தனை அசிட்டைல் கோயே வருது நம்மளுக்கு? 2.
அப்போ ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல்ல இருந்து கம்ப்ளீட்டா ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது எத்தனை NAD வெளியே வருது, எத்தனை FAD வெளியில வருது, எத்தனை ATP வெளியே வருது? இவ்வளவு பெருசா கேட்க கூடாது. எத்தனை ATP வருது? எத்தனை ATP வெளியில வருது டைரக்டா? தனியா வர ATP, NADP, FADH இந்த கணக்குல சொல்லுங்க. ஒரு அசிட்டைல் கோயில் வந்து எத்தனை NAD வருது உங்களுக்கு? எத்தனை NAD வந்திருக்கு? மூணு. சரிங்களா? அசிட்டைல் கோயில இருந்து கிரெப்ஸ் சைக்கிள் பார்க்கும்போது 3 NAD வந்திருக்கு. எத்தனை FAD வந்திருக்கு? 1. எத்தனை ATP வந்திருக்கு? ATP இல்லன்னு சொல்லக்கூடாது. என்ன சொன்னேன்? GTP என்னவா மாறிடுது? ATP-யா மாறிடும். எத்தனை ATP வந்திருக்கு? ஒரு ATP வந்திருக்கு. சரிங்களா? இது ஒரு அசிட்டைல் கோயில். ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் ஆக்சிடைஸ் ஆகும்போது எத்தனை வரும் அப்படின்னா 2 அசிட்டைல் கோய்க்கு நீங்க கால்குலேட் பண்ணணும். 2 அசிட்டைல் கோய்க்கு கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை NAD? 6. எத்தனை FAD? 2. எத்தனை ATP? 2. ஓகேவா? இது வந்து டைரக்டா. இதுக்கப்புறம் நீங்க அந்த ETSல இருந்து, இது வந்து ஸ்டோர்ட் எனர்ஜி. ETSல இருந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா? 1 NAD ஈக்குவல் 3 ATP. அப்போ 6 NAD ஈக்குவல் 18 ATP. 1 FAD ஈக்குவல் 2 ATP. அப்போ 2 FAD ஈக்குவல் 4 ATP. அகைன் 2 ATP இருக்கு இல்லையா? இப்போ டோட்டல் இப்ப எத்தனை ATP? 18 பிளஸ் 4, 18 plus 4 plus 2, 24. அப்போ கிரெப்ஸ் சைக்கிள்ல இருந்து நமக்கு எத்தனை ATP கிடைச்சிருக்கு? 24 ATP கிடைச்சிருக்கு. அகைன் கிளைகாலிசிஸ்ல இருந்து எத்தனை ATP? 8 ATP. டோட்டல் 32. அகைன் இந்த லிங்க் ரியாக்ஷன்ல இருந்து எத்தனை ATP கிடைச்சிருக்கு? 2 ATP-யா? 3 ATP-யா? ஒரு பைருவிக் ஆசிட்க்கு 3 ATP. எத்தனை பைருவிக் ஆசிட் கிடைச்சிருக்கு? 2 பைருவிக் ஆசிட். அப்போ 6 ATP டோட்டல் 30. அப்போ ஒரு குளுக்கோஸ் கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆகும்போது when it is entering aerobic respiration கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆனா எத்தனை ATP மாலிகூல்ஸ் நமக்கு கிடைக்குது? 38 ATP. Sometimes it may be given as 36 to 38 ATPs. 36ல இருந்து 38 ATP வரைக்கும் தரலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. Why 36ல இருந்து 38? ஏன் ஒரே கணக்கு ஒரு நம்பர் சொல்லல, நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், கரெக்டா தான் இருக்கு, 38 தான். Why it is 36 to 38 sometimes? ரொம்ப டீடைல்டா நம்ம அதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம், பட் there is a shuttle system. சரிங்களா? ஷட்டில் என்ன ஏன் அப்படின்னு சொன்னா, கிளைகாலிசிஸ்ல நமக்கு பைருவிக் ஆசிட் கிடைக்குதா? இந்த கிளைகாலிசிஸ்ல கிடைக்கிற பைருவிக் ஆசிட் எதுக்குள்ள வரணும்? நமக்கு எதுக்குள்ள வரணும்? எங்க வரணும்? ஆமா, அதான் அது எங்க வரணும்? பிளேஸ் மைட்டோகாண்ட்ரியா. சரிங்களா? சோ இந்த NAD, அதுல வந்து NADH இருக்கு இல்லையா? NADH காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த NADH காம்பவுண்ட்ஸ் வந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. There is some restrictions NADH. சரிங்களா? கிளைகாலிசிஸ்ல எத்தனை NADH ஃபார்ம் ஆகுது? 6 NADH. ATP கணக்கு சொல்லிட்டீங்களா? பரவாயில்ல.
So 2 NADH இல்லையா? இந்த 2 NADH வந்து உள்ள ஈஸியா வர முடியாது. So sometimes அந்த it requires some transport system. அந்த transport systemக்கு பேர் வந்து ஷட்டில்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரெண்டு ஷட்டில் சிஸ்டம் இருக்கு. ரெண்டு ஷட்டில் சிஸ்டம் இருக்கு. இந்த ரெண்டு ஷட்டில் சிஸ்டம் ஒன்னு என்னன்னா மாலேட் ஆஸ்பார்டேட் ஷட்டில். மாலேட் ஆஸ்பார்டேட் ஷட்டில். ரெண்டாவது ஷட்டில் என்ன அப்படின்னு சொன்னா கிளிசரால்டிஹைடு 3-பாஸ்பேட் ஷட்டில். கிளிசரால்டிஹைடு 3-பாஸ்பேட் ஷட்டில். சோ இந்த மாலேட் ஆஸ்பார்டேட் ஷட்டில் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா somehow it manages to transport NADH transport பண்ண ஹெல்ப் பண்ணும்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நிறைய சீரியஸ் ப்ராசஸ் இருக்கு, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். பட் மாலேட் ஆஸ்பார்டேட் ஷட்டில் என்ன பண்ணும்னா ஆக்சஸ் இந்த NADH உள்ள போறதுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிடும். சரிங்களா? பட் இந்த கிளிசரால்டிஹைடு 3-பாஸ்பேட் என்னன்னா அது NADH உள்ள வர வைக்க முடியாது. Instead it gets converted to FADH. So NADH போறதுக்கும் FADH போறதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? ஒரு ATP. கரெக்ட், ஒரு ATP. ஆனா எத்தனை NAD போகுது? 2 NAD போகுது. அப்ப எத்தனை ATP டிஃபரன்ஸ் ஆகும்? 2 ATP. So that is why 36 to 38 ATP. எந்த டிரான்ஸ்போர்ட்டிங் நீங்க எந்த பஸ்ல ஏறுறீங்கிறத பொறுத்து இருக்கு. சுத்து வழியாவும் இருக்கும், நேர் வழியாவும் இருக்கும் இல்லையா? அதுதான். சோ மாலேட் ஆஸ்பார்டேட் ஷட்டிலா இருந்ததுன்னா it gives 38. மாலேட் ஆஸ்பார்டேட் MA 38. கிளிசரால்டிஹைடு 3-பாஸ்பேட் அப்படின்னு சொன்னா 36. 37 எல்லாம் கிடையாது, இடப்பட்ட நம்பரே கிடையாது. 36 38 என்னமா 36 or 38. அதாவது அது வந்து FAD-யா டிரான்ஸ்போர்ட் பண்ணுதா NAD-யா டிரான்ஸ்போர்ட் பண்ணுதா, யார் அவைலபிளா இருக்காங்களோ அங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இது பெரிய ப்ராசஸ். உலக வந்து அது 1000 எக்ஸெப்ட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு? கிரெட் சைக்கிள் முடிச்சாச்சு இல்லையா? கிரெட் சைக்கிள்க்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். முன்னாடி இந்த கதையை தான் படிக்கணுமா? So condensation of acetyl group with oxaloacetic acid and water forms citric acid in the presence of citrate synthase. Next, the citrate is isomerized to isocitrate. Next, decarboxylation, alpha ketogluteric acid. Decarboxylation leads to succinyl CoA. Succinyl CoA அப்புறம் succinic acid. Succinic acid இந்த லெவல்ல என்ன நடக்குது? GTP molecule is synthesized. In a coupled reaction, GTP is converted to GDP with simultaneous synthesis of ATP from ADP. ஒண்ணு இல்ல, coupling reaction என்ன அர்த்தம்னா ரெண்டு ரியாக்ஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் GTP GDP-யா கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ATP வந்து ADP-ல இருந்து அந்த GDP ADP-யா கன்வெர்ட் ஆகும். ADP-ல இருந்து என்ன கன்வெர்ட் ஆயிருது? ATP-யா கன்வெர்ட் ஆகும். So it's double reaction, அதனால coupled reaction. It's oxidation of succinate to form fumarate and then to malate. Oxidation of malate to OAA, oxalic acetic acid. So hence the cycle. Okay. So at 3 points of TCA, NAD plus is reduced to NADH plus H. So எங்கெல்லாம் reduce ஆகுது? citric acid, alpha ketogluteric acid மாறும்போது ரெண்டு இடத்துல கார்பன் ரிலீஸ் ஆகும்போது NAD ஆகுது. இன்னொன்னு என்னன்னா malic acid oxide லாஸ்ட் ஸ்டெப் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து NAD ரிலீஸ் ஆகுதுன்னா citric acid alpha ketogluteric acid மாறும்போது, alpha succinic மாறும்போது. So 6, 5, 4 அந்த கார்பன் லெவல் கம்மியாகும் போது கார்பன் டை ஆக்சைடு இஸ் கெட்டிங் ரிலீஸ். So succinic acid fumaric acid மாறும்போது FA. So S ல இருந்து F மாறும்போது என்ன கிடைக்குது? FADH2 கிடைக்குது. So malic acid லாஸ்ட் ஸ்டெப்ல NADH ரிலீஸ் ஆகும். So equation pyruvic acid plus ONAD plus 2H2O plus ADP plus phosphate, which happens in mitochondrial matrix, releases 3 carbon dioxide, 4 NADH, 4H plus FADH2 plus ATP. Okay, thus the glucose is broken down to give 6 carbon dioxide, 8 NADH, 2 FADH and 2 ATP.